சூரியன் மேகங்களால் மறைக்கப்படுற மாதிரி தான் பகவானும் மாயையில் மறைக்கப்பட்டிருக்கார். ஆனால் உண்மையில் மேகத்தால் சூரியனை மறைச்சி வைக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. மனிதர்கள் மயக்கத்துக்கு கட்டுப்படுகிறார்கள். ஆனால் யோக மாயையோ பகவானுக்கு கட்டுப்பட்டது. அர்ஜுனா, இங்கு வாழ்ந்து முடிந்தவற்றையும் வாழ்ந்து கொண்டிருப்பவற்றையும் இனி போகிறவற்றையும் நான் அறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் எவரும் இல்லை. என்னை யாருக்கும் தெரியாது. பாலில் நீரை கலந்து வைத்த மாதிரி ஈஸ்வரன் மாயுடன் இறந்துட கலந்திருக்கிறார். மனிதர்கள் எல்லோரும் அன்னப்பறவை அல்லவே, பிரித்து அறியவும் முடியாது. அப்போ அவர்கள் ஏன் அறிவதில்லை என்பதற்கான காரணத்தையும் பகவான் தெளிவாக சொல்கிறார். பரதவச் செம்மலே அர்ஜுனா, விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம் முதலிய மயக்கத்தினால் பிறக்கும் போதே எல்லா உயிரினங்களும் மிகுந்த அறியாமையை அடைகின்றன. அறியாமையை அடையிறதுக்கு முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம். இதுதான் அறியாமையோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இருமை மயக்கத்தில் தள்ளப்பட்டவர் உலக இயல்போடு கூடிய அறிவை பெறறதில்லை. அவர்களிடம் ஓரம் சார்தல் இருக்கும். நடுநிலையில் நின்றவருக்கே இறைவனை பற்றிய உணர்வு இருக்க முடியும். ஆனால் பயன் கருதாது சிறந்த செயல்களை புரிகின்ற எந்த மனிதர்களுடைய பாவம் முடிவடைகிறதோ அவர்கள் இருமை மயக்கத்திலிருந்து விடுபட்டு உறுதியான விரதமுடையவர்களாக என்னை வழிபடுகின்றனர். வெற்றி தோல்வி லாப நஷ்டங்களில் பாதிக்கப்படாதவர், வெற்றி தோல்வி லாப நஷ்டத்தில் பாதிக்கப்படாதவர். மனுஷன் வெற்றி வந்தால் மகிழ்ச்சி அடைகிறான், தோல்வி வந்தால் துன்பப்படுறான். ரெண்டும் இல்லாமல் இருக்கணுன்றார். அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுகிறவர் இழி குணமும் இழி செயலும் மற்றவருக்கு பாவம் முடிந்து விடுகிறது. அந்த மாதிரி இருமை மயக்கத்திலிருந்து விடுபட்டவர் இழி குணமும் இழி செயலும் மற்றவருக்கு, கெட்ட செயல் கெட்ட குணம் இல்லாமல் இருந்துட்டால் பாவம் முடிஞ்சு போயிடுது. யார் தம்முடைய மனதை கவர்ச்சிகளில் பறிகொடுக்காமல் தெய்வ சிந்தனையில் நியமங்களில் ஈடுபடுகிறாரோ அவர் உறுதியான விரதமுடையவர். உபாசனா முறையையும் அதன் பயனையும் பகவான் கூறுகிறார். முப்பு, மரணம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு என்னை வழிபட்டு முயற்சி செய்கிறவர்கள் அந்த பிரம்மத்தையும் அத்தியாத்மம் முழுவதையும் கர்மம் அனைத்தையும் அறிந்து கொள்கின்றனர். அதாவது மூப்பு, மரணம் இவற்றிலேருந்து விடுபடணும். மரணமில்லா பெருவாழ்வு அடையணும். மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னா குறை இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அதை அடைய முடியும். பிறப்பு ஒழிந்தால்தான் மூப்பு, மரணத்திலிருந்து மீள முடியும். கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானை அடைந்தால்தான் பிறப்பை ஒழிக்கலாம். ஆசைகளை துறந்து உறுதியான தீர்மானத்துடன் பகவானை எப்போதும் வழிபட்டால்தான் அது சாத்தியம். இறைவனை வழிபட்டால் தான் அந்த வழி நமக்கு கிடைக்கும். அத்தியாத்மம், பரமாத்மா ஒருவரே பலவித உருவத் தோற்றத்துடன் காணப்படும் நிலை. வில்வப்பழத்தின் ஓடு, விதைகள், சதை எல்லாம் இருக்கின்றன. இவற்றில் எது ஒன்று வில்வப்பழத்தை குறிக்கும்? ஓடு முக்கியமல்ல, விதை முக்கியமல்ல என்று தள்ளிவிடுகின்ற ஒருவன் தனியாக எடுத்த அந்த சத பகுதியை வரைக்கும் பார்த்து ஏதாவது முடிவு பண்ண முடியுமா? அப்போ என்ன தெரிய வருதுன்னா, இறைவனை நம்ம உண்மையாக வழிபடும்போது நமக்கு வெற்றியானது எளிதாக கிடைக்கும். அப்போ வில்வம் அந்த பழம் ஃபுல்லாகவே பழம்தான் நம்ம சொல்கிறோம். சிறிது சிந்தித்த பிறகு ஓடு, விதை, சதை சேர்ந்ததே பழம்னு நமக்கு தெளிவாகுது. அது மாதிரி பரபிரம்மம் லீலா ரூபமாய் இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறதும் அப்படித்தான்.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெளிவாக சொல்கிறார். யார் என்னை அதிபூதத்துடனும் அதி தெய்வத்துடனும் அதியஜத்துடனும் கூடியவனாய் அறிகிறார்களோ அவர்கள் தங்கள் மரணத் தருவாயில் என்னை அறிகின்றனர். அனைத்து ஜடத் தொகுதியும் அதிபூதம். எவர் பிரம்மமாகவோ அவர் அதித்வயம், பகவானுடைய சொரூபம் அதியஜமாகும். அவர் எப்படி அறிகிறாரோ அவர் அப்படியே ஆகிறார். இதுதான் பகவத்கீதையோட முக்கியமான பாயிண்ட்.